வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ. இன்னைக்கு காஸ்மெட்டிக் பிளே லவர் எபிசோட் 1 பார்க்க போறோம். இது ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமா. இது ஒரு BL சீரிஸ். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் பார்த்தா போதும். பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ற ஒரு ஷாப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. அவனுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளும் அப்படியே ஃபியூச்சர்ல ஒரு சூப்பரான பியூட்டி அட்வைசரா மாறணும் அப்படின்றது தான். இப்போ அங்கே ஒருத்தர் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு மேக்கப்லாம் கொடுத்துட்டு இருக்காருல, அவர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, ஹே வா வா, என்ன உங்கள் அம்மாவை பார்க்க ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லி சைட்டில் பார்க்குறாரு. நான் உங்கள் அம்மா கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, ஸோ சேல்ஸில் இருக்காங்க. இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, நானும் உங்களை மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு பியூட்டி அட்வைசராக மாறணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். கண்டிப்பாக உன்னோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டினா இந்த பையன் பியூட்டி அட்வைசராக இருக்கான். அவன் தான் ஹீரோவோட நேம் நட்சுமே. அவன் கூட இன்னொரு பையன் ஒர்க் பண்ணுவான். அவன் பேர் சஹாஷி. இவங்க 2 பேரை வச்சு தான் ஸ்டோரி மூவ் ஆக போகுது. அந்த ஷாப்பில் சேல்ஸ் இருப்பாங்க, பியூட்டி அட்வைசர் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதில் எல்லாருமே ஃபீமேல்ஸ். இவங்க 2 பேர் மட்டும் தான் மேல். நட்சுமைக்கு எப்பயும் கூட ஒரு சப்போர்ட்டாக இருக்கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஹாஷி. ஏன்னா ஒரு கூட இருக்காரு இல்லை, ஸோ நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. இவருக்கு நட்சுமை மேலே ஒரு தனி ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருப்பார்ல, அவர் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அவர் பேர் டனூச்சி. ஸோ அவர் வராரு. சேல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு நட்சுமை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அண்ட் 2 பேருமே வந்து மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கல்ல இங்க, ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் தான் அப்படின்லாம் அப்படியே புகழாரம் சுட்டிக்கிட்டு இருக்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே சீஃப் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கூப்பிடுறாங்கன்னு இவர் போயிடுறாரு. ஓகே அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவன் போயிட்டு அப்பா அப்படின்னு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆனதும் சஹாஷி உடனே உள்ள என்ட்ரி கொடுத்து, என்ன நட்சுமே உன்னால் முடியலையா, ரொம்ப ஒரு மாதிரி உனக்கு டனூச்சி மேலே ஃபீலிங் இருக்கா அப்படின்னு கேட்குறான். சரி இதை நான் சீக்கிரட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவனுக்காக ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அவன் டக்குன்னு ஏதோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி பீதி ஆகிறான் அவன் பண்ணுற ஆக்ஷன்ஸால். ஸோ எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூலாம் அப்படியே போய்கிட்டு இருக்க. எல்லோரும் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா கீப்பப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள் அப்படின்லாம் அங்கே புகழ ஆரம்பிச்சுட்டா. இப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுது திரும்ப. இவங்க எல்லாரும் அப்படி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, சஹாஷி இருக்கான்ல அவன் எல்லாமே நல்லா தான் பண்ணுறான், ஆனால் அந்த ஆட்டிடியூட் மட்டும் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் பேச இவனு அதை கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கும் நல்லா தெரியும் சூப்பராக சஹாஷிக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்ட்டு, ஆனால் அவன் ஆட்டிடியூடை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படின்னு நட்சுமிக்கு தோணுது. இப்போ அங்கே இருக்க சுப்பீரியர் சஹாஷி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஃபைன் தான், பட் சேல்ஸ் அந்த ரிலேட்டட்லாம் வரப்போ கொஞ்சம் வந்து கஸ்டமர் கிட்ட ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறப்போ, ஏன் நான் பண்ணுறது இல்லைனா தப்பு, இப்போ நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் வந்து திரும்ப அப்படியே பேச, அங்கேருந்து விடுன்னு வந்து சாரி ஐசாவா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவன் நட்சுமே வந்து அவனுக்காக சாரி கேட்குறான். அண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு ஏன் இது மாதிரிலாம் பேசுகிற, இது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறான். நான் அப்படி என்ன தப்பாக பேசிட்டேன், எனக்கு நான் பேசுறது கரெக்டாக தான் படுதுன்னு அவன் பேச, இப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே சுப்பீரியர் இருக்காங்கல்ல அவங்க வந்து நட்சுமை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. ஆக்சுவலாக இவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி உங்கள் ஷாப்பை ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தவங்க போகணும், ஸோ ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதுக்கு நான் கரெக்டாக இருப்பேன்னு எனக்கு தோணலை. ஓப்பனாக சொல்ல போகணுன்னா என்னோட டேலண்டடாக சஹாஷி தான் பொருத்தமானவனாக இருப்பான், அவன் கண்டிப்பாக அந்த ரோலுக்கு சூஸ் ஆவான், நீங்கள் வெளியே அனுப்பி பாருங்கள், அவன் டேலண்ட்டும் வந்து வெளியே வரும் அப்படின்லாம் அவன் சொல்ல, இவங்களும் ஓகே எனக்கும் அதான் தோணுச்சு, சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ண அங்கே சஹாஷி நின்றுக்கிட்டு இருக்கான். நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டியா அப்படின்றான். ஆமாம் கேட்டேன்தான், உனக்குள்ளே இவ்வளோ பெரிய மனசு இருக்கா, எப்படி இது மாதிரிலாம் இருக்க, உனக்கு எப்படி எனக்கு சான்ஸ் கொடுக்கணும்லாம் தோணுது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க. அதுக்கு நட்சுமை என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னை நான் டெய்லி பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், உனக்குள்ள திறமை அதிகமாகவே இருக்குது, அந்த ஈவெண்ட்க்கு கண்டிப்பாக நீ பொருத்தமான ஆளாக இருப்ப அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ இங்கே தான் இருக்கே சஹாஷி, கொஞ்சம் உள்ளவா அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு சஹாஷியை தான் அனுப்ப போகிறாங்க. அந்த ஈவெண்ட்டில் சஹாஷி வின் பண்ணிட்டான் அப்படின்னு இங்கே ஒரு டாக் போக ரொம்பவே சந்தோஷப்படுறான் நட்சுமே. அண்ட் சஹாஷிக்கு ட்ரை பண்ணுறான், அவனுக்கு வந்து கால் கனெக்ட் ஆகல பெருசாக. உடனே கையை பிடிச்சி இப்படி எடுக்கிறான். அங்கே பார்த்தா சஹாஷி நீயா, அதில் நீ வின் பண்ணிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்டாக பேச, ஆமாம் நான் வின் பண்ணிட்டேன் தான், நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஸோ நான் வின் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே அப்படின்லாம் இவன் பேச, சரி இப்போ எனக்கு ஒரு ரிவார்ட் வேணுமே அப்படின்னு கேட்குறான். ரிவார்டா, நம்ம வேணா அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலாமா அப்படின்லாம் வந்து நட்சுமை சொல்ல, என்னோட ரிவார்டை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை க்ளோஸில் அப்படியே இழுத்து லிப் கிஸ் பண்ணிடுறான். அண்ட் அவனுக்கே ஒன்றும் புரியல, ஏன்டா அவன் கிஸ் பண்ணுறான் அப்படின்னு. கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம மேலே ரொம்ப சீரியஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் இப்போ பேன் அப்படியே பார்க்குறான். அண்ட் செகண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த லிப்ஸ்டிக் ஷேட் எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கஸ்டமர் ரிவ்யூ கொடுக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். உடனே சஹாஷி என்ன பண்ணுறான்னா, நட்சுமை எனக்கும் அந்த கோட் நம்பர் என்னன்னு சொல்கிறேன், என்னோட கஸ்டமருக்கும் தேவைப்படுது அப்படின்னு ஒரு நல்ல கான்வர்சேஷன் கொண்டுட்டு போகிறான். இப்போ நட்சுமை சஹாஷியை பார்த்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நாங்கள் 2 பேருமே சேல்ஸில் ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களை பற்றி மேகசின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே சாப்பிட்டுட்டே இருக்கா. உடனே அதை நினச்சி பார்க்குறான் நேற்று நடந்த இன்சிடெண்ட்டை. உன் மேலே நான் சீரியஸாக இருக்கலாமா, அது மட்டும் இல்லாமல் நீ ப்ரிப்பேராக இரு அப்படின்னு சொல்லியிருப்பான் சஹாஷி. எதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும், ஏன் அவன் அப்படி சொன்னான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க. கரெக்டாக சஹாஷி என்ட்ரி கொடுக்குறான். என்ன சாப்பிட்டுட்டு இருக்கியா, என்னது இது அப்படின்னு கேட்டதும், அது நீ ஏதோ சீரியஸாக நினச்சேன்னு ஏதோ சொன்னால அப்படின்னதும்,
சொல்ல என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி அவன் கான்வர்சேஷன் கொண்டுட்டு வந்ததும் செஃப் சமைச்சு கொடுத்துருந்தாரு. ஓ அப்படியா, ஆமாம் எனக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேஸ்ட் பண்ணுறான். 2 பேருமே வெளியே நடந்து போயிட்டே இருக்க அப்படியே கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணுறான். ஏன் என்ன பண்ணுற அப்படின்னதும் இது புதுசாக பர்ஃப்யூம் ட்ரை பண்ணியிருக்க போல அப்படின்லாம் கேட்டதும் ஆப்போசிட்டில் டனோச்சி வராரு. எப்படி இருக்கு நடிச்சுமே, நல்லா இருக்கியா, சரி வெளியே நம்ம ட்ரிங்க் சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்டதும் சஹாஷியும் நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். இவன் எதுக்கு இப்போ வரான் அப்படின்னு நடிச்சுமே யோசிக்கிறேன். அப்போ 3 பேருமே ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தனுஷ் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, என்னோட ஒய்ஃப்க்கு ஆனிவர்சரி வருது, என்ன கிஃப்ட் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அண்ட் நட்சுமே என்ன சொல்கிறான் அப்படின்னா, காஸ்மெட்டிக்ஸ் ரிலேட்டடாக இருந்தால் நான் ஹெல்ப் பண்ணுவேன், அதை தவிர எனக்கு எதுவும் ஐடியா இல்லை, வேணா கேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அண்ட் ஓவராக மட்டையாயிட்டாங்க. இப்போது அதிகமாக மட்டையாந்தே நட்சுமே தான். நட்சுமேவை சஹாஷி வாங்கி பிடிச்சிட்டே வராரு. தனுஷ் என்ன சொல்கிறாரு, நான் போய் அவரை வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி இப்படி பிடிக்க போவார். உடனே அவன் கையை தடுத்துடுறான். இல்லை பரவாயில்ல, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை போய் பாருங்கள், பசங்க கூட இருங்க, நான் இவனை பத்திரமா கூட்டிட்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நட்சுமே நல்லா தூங்கிட்டு அப்படியே கண்ணு முழிக்கிறான். எங்கே டனோச்சி எங்கே போனார் அப்படின்னு கேட்டதும் அவர் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன், நான் அவனை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா, சரி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும், அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம், உனக்கு அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன, இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, அண்ட் என்னை விட்டு நீ தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காத எப்பயும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அவன் கிளம்பிடுறான் சஹாஷி. இப்போ ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. லேண்ட்லைன்லேருந்து ஒரு கால் வருது, எடுத்து அட்டன் பண்ணுறாங்க. இது இந்த பிரான்ச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் அப்படின்றதும் கட் ஆயிடுது. ஸோ இது மாதிரி சஸ்பீஷியஸான கால் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டே இருக்கு. இதை வந்து சஹாஷி நோட் பண்ணுறான். நெட்ஸுமே வீக் ஆஃபில் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வரான். இந்த பேச்சு தான் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இவனுக்குமே கால் வருது, வாய்ஸ் கேட்டதும் கட் பண்ணிடுறாங்க. அண்ட் இப்படியே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வராரு. அவர் வந்து வேற ஒரு கம்பெனியில் சீஃபாக இருக்கார் போல இருக்குது, இந்த காஸ்மெட்டிக்ஸ் ரிலேட்டடில். அண்ட் வந்து எனக்கு அந்த பையன் மேலே டவுட்டாக இருக்குது, அவன் தான் என்னோட கஸ்டமரை வேணுனே வாலண்டரியாக வந்து என்கிட்ட அந்த பறிச்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அபாண்டமாக வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காரு. இப்போ நட்சுமே கேட்டு 2 ஸ்டாஃப் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, உன்னை மீட் பண்ண அந்த சீஃப் வந்து சொல்லியிருக்காரு வரேன்னு. நான் என்ன பண்ணேன், எதனாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உடனே இதே அவனுக்கு கடுப்பாக இருக்குது, ஏன் அந்த மாதிரி கால்ஸ் வருது போகுது அப்படின்ட்டு. சஹாஷி வந்து கூல் பண்ணுறான். சரி ரொம்பலாம் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு தலையில் அழகாக ஒன்று வச்சுட்டு போகிறான். இப்போ அவங்க ஷாப்பில் இருக்கப்போ ஒரு கஸ்டமர் வந்து அவன்கிட்ட காதில் ஒன்று சொல்லியிருப்பாங்க முன்னாடியே சீக்ரெட்டாக, அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக உன்னை வெளியே மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் ஆனால் ஆஃபீஸ் டைமில் இந்த மாதிரி டைமில் எப்படி நான் வெளியே வந்து பார்க்குறது, அது வந்து கூடாது, தப்பு அப்படின்னு சொல்கிறான். இல்லை ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக அது பண்ணு அப்படின்னதும், சரி நான் பிரேக்கில் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். கரெக்டாக வந்து அவங்ககிட்ட பேசிட்டு உள்ளே வந்ததும் அங்கே ஒருத்தவன் நின்றுக்கிட்டு இருக்கான். வேறு ஷாப்போட சீஃப் தான் சொன்னேன் இல்லையா, ஸோ அவனை உடனே ஃபயர் பண்ணுங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து என்கொயர் பண்ணுறாங்க, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக என்னோட கஸ்டமர் வந்து அவங்கக்கிட்ட பேசணுன்ற மாதிரி கேட்டாங்க, பட் அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது, அது பர்சனல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அண்ட் வந்து என்னடா அவன் வாயை திறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பில் இருக்கவங்களாம் ஒழுங்காகவே பேச மாட்டாங்க ஃபஸ்ட்டு இருக்க மாதிரி இவன்கிட்ட. ஆனால் சஹாஷி மட்டும் அவன் எப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் அவன்கிட்ட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கா, என்ன இஷ்யூஸ் ஆனாலுமே. இப்போ நட்சுமே ரிலாக்ஸிங் ரூமில் உட்காந்து நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க. இப்போ என்ன பண்ணுறா, சஹாஷி உள்ள வந்து இப்படி இருக்க ஒரு சோகமான ஒரு ஃபேஸ்லாம் வந்து கஸ்டமர்ஸ் முன்னாடி காமிக்காத, அங்கே கொஞ்சம் நீ ஸ்மைலிங்காகவே இரு, ரொம்ப இதையும் மண்டையில் இருக்காத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். ஸோ நட்சுமேவை ஒரு கஸ்டமர் பார்க்க வந்தாங்கல்ல, அவங்க வந்து நட்சுமே எங்கன்னு கேட்குறாங்க. அவர் இப்போ இல்லை சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு உடனே, நான் அவரை தான் பார்க்கணுன்னு உடனே இவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இது மாதிரி சந்தேகப்படுறாங்க அவனை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இது ஒரு சீஃப் பிரச்சனை பண்ண வந்தார்ல, ஸோ அவர் வந்திருக்காரு, வந்து நட்சுமேவை பார்க்கணும் அப்படின்னதும் இவனும் போகிறான். நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசலாமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். சரி போ வரேன் அப்படின்னு சொன்னதும் இவங்க 2 பேரும் தனியாக போய் பேசுகிறாங்க. அந்த சீஃப் இப்போ என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ என்னெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா, லுக் என்னோட கஸ்டமரை நீ திருடினது தான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு நட்சுமே என்ன சொல்கிறான்னா, நான் அதை வாலண்டியராக பிளான் பண்ணிலாம் எதுவும் பண்ணலை, இது நடந்துச்சு, ஸோ அந்த இஷ்யூவை என்னால் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா அது அவங்களோட பர்சனல், என்னால் சொல்ல முடியாது அப்படின்றான். இப்போ கரெக்டாக சஹாஷி அப்படியே உள்ளே வரான். உண்மை என்னன்னு இப்போ நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி இவன் ஸ்டார்ட் பண்ணதும், வேணாம் நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நட்சுமே சொல்கிறான். என்ன அப்படின்னா, அந்த கஸ்டமர் வந்து அந்த சீஃப் இருக்கார்ல, அவர் கொடுத்த ப்ராடக்ட் எதுவும் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒத்துக்காமல் போயிருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதனால் இவன்கிட்ட கொஞ்சம், அதான் நட்சுமே கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுவாங்கன்றதால அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, இதாக நடந்திருக்கும். அவனும் அந்த ஹெல்ப்காக தான் அவங்க வெளியே போயிட்டு இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருப்பான், இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இந்த சீஃப் இருக்கார் இல்லையா, ஸோ இவரோட ஷாப்பில் தான் முன்னாடி நட்சுமே ஒர்க் பண்ணியிருப்பான். ஸோ இந்த இஷ்யூ வந்து அங்கே கொஞ்சம் அது மாதிரி ஆனதால் அவன் இங்கே வந்து இப்போது ஜாபில் ஜாயின் பண்ணுறான். ஸோ அப்போ நடந்த பிரச்சனை. ஸோ அந்த கிளைண்ட் வந்து ஆக்சிடென்டலாக ஒரு ஷாப் வரப்போ அங்கே நட்சுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவர்கிட்ட வந்து அப்படி திரும்ப கண்டினியூ பண்ணியிருக்காங்க சஜஷன்லாம் கேட்கறதுக்கு. இதான் நடந்திருக்கு. இதெல்லாம் கேட்க அந்த சீஃப்க்கு முகமே மாறிடும். என்னது இது, ரொம்ப குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன், என்னாலயா இப்படி அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ இப்போ தெரியுதா யார் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு அப்படின்ட்டு சஹாஷி நட்சுமேவை கூப்பிட்டு வெளியே போயிடுவான். என் கூட சப்போர்ட்டாக இருந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் நட்சுமே. இப்போது நட்சுமேக்கு கால் வருது. சஹாஷி என்ன பண்ணுறானா, அப்படியே ஹக் பண்ணிட்டு அந்த ஃபோன் எடுப்பான்.
தனுச்சி தான் லைனில் இருப்பார். என்ன நட்சுமே ஓகேவா நீ அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் அதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஸோ இதுக்கப்புறம் இவன் என்னோடது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கப் பண்ணிடுறோம் ஃபோனை. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ நட்சுமே என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தேகப்பட்டாலும் சஹாஷி மட்டும் என்னை சந்தேகப்படவே இல்லை, டவுட் துளி கூட வரல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்பயுமே கூட சப்போர்ட்டிவாக இருக்கான், சஹாஷி மட்டும் இல்லைனா நான் அப்படின்னு சொல்லி அப்படியே அவனுக்கு மைண்ட் வாய்ஸில் போயிட்டே இருக்க சஹாஷி என்ன பண்ணுறான் வந்து நட்சுமே தலையில் அப்படியே அழகாக அப்படி தடவி விடுறான். ஸோ இப்போ நட்சுமே காதில் ஒரு ஸ்டட்டு போட்டிருக்கான்ல, சஹாஷி என்ன சொல்கிறான்னா, உன் காதில் இருக்க ஸ்டட்டு தனுச்சி தானே வாங்கி கொடுத்தாரு, ஸோ உங்கள் சிம்பிளாக தானே நீங்கள் அதை போட்டிருக்கீங்க, இப்போ நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறா. அதில் பிளாக் ஸ்டட் இருக்குது. ஸோ இதை போடுறது மூலியமாக தான் நீ கன்ஃபார்ம் பண்ணணும் நீ யார் சைடு இருக்க, யார் உனக்கு பிடிச்சிருக்குன்னு. நட்சுமே சஹாஷி அப்படியே பார்க்க இந்த எபிசோட் முடியுது. இப்போ எபிசோட் 3க்கு போகலாம் வாங்க. அந்த ஷாப்பில் ஒரு மாடலிங் பண்ணுறவங்களோட ஃபோட்டோ இருக்குது. என்ன பேசிக்கிறாங்கன்னா, செம சூப்பராக இருக்காங்கல்ல, இப்போ இவங்க தான் டாப் மாடல் செலிப்ரிட்டியாக இருக்காங்களா அப்படின்லாம் டாக் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் சஹாஷி கிட்ட இது வந்து சீஃப் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் பிஸ்னஸ் கார்டு அப்படின்னு சொன்னதும் சஹாஷி என்ன பண்ணுறான், நட்சுமேக்கும் இந்த பிஸ்னஸ் கார்டு ஷேர் பண்ணுறான். சரி ஓகே எல்லாரும் ரெடியாக இருங்க, கஸ்டமர் வர வேண்டிய டைம் வந்தாச்சு அப்படின்னோடனே கஸ்டமர்ஸ் எல்லாரும் உள்ளே வராங்க. இவங்க எல்லாரும் இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த மாடலிங்கில் காமிச்சாங்களா, அந்த பொண்ணு வந்து சர்வசாதாரணமாக ரொம்ப என்ன சொல்கிறது நார்மலாக சஹாஷி கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இவனுக்கு இதை பார்த்ததும் என்னடா அது டாப் செலிபிரிட்டி மாடல்லாம் சொன்னாங்க, சஹாஷி கிட்ட ரொம்ப ஃபார்முலா பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடல் இருக்கால, ஸோ அவள் வந்து ஒரு ஈவெண்ட்க்கு ரெடி ஆகுறா. அது ஒரு 2 month கிட்ட அவங்க வந்து அதுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது யார் மேக்கப் பண்ண போகிறாங்கன்னா சஹாஷி தான் பண்ண போகிறான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ சஹாஷி 2 month இருக்க மாட்டார், இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு 2 month இருப்பார், நட்சுமே நீயும் டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவனா 2 month ஆகுமா சஹாஷி வர்றதுக்கு, எப்படி நம்ம பார்க்காம இருப்போம் அப்படின்லாம் நட்சுமே காதல் வயப்பட்டுட்டார் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங்ஸ் வருது. அவரு யோசிக்கிறாரு. சஹாஷிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நஞ்சோ அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பான். அவன் நான் சொல்லவே தேவையில்ல என்ன பண்ணுறான்னா நட்சுமே கிட்ட, சரி நீங்கள் 2 பேரும் உங்களுக்கும் சஹாஷிக்குள்ளே எதனா போயிட்டுருக்கா, அப்படி இல்லைனா நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் வந்து கவுண்ட்ரு போட்டுக்கிட்டு இருக்க. இவன் நான் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறான். சஹாஷி வந்து சரி ஓகே அவன் என்னோடது தான் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே ஓகே பாஸ், நான் அவங்க 2 பேருக்கு நடுவில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நட்சுமே கேட்டிருப்பான் சஹாஷி கிட்ட, எப்படி இவ்வளோ க்ளோஸாக அவங்க வந்து பேசுகிறாங்க அவங்ககிட்ட அப்படின்னதும், அவங்க முன்னாடி என் கூட ஒர்க் பண்ணவங்க தான், ஸோ அதனால தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து சோஷியல் மீடியாலேயே உங்கள் ஃபோட்டோஸ்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் ட்ரை பண்ணுவான், அவர் கால் அட்டன் பண்ணுவார். என்ன பண்ணுற நட்சுமே நல்லா இருக்கியா அப்படின்லாம் வந்து பேசிகிட்டே இருக்கப்போ அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்கும். ஒரு நிமிஷம் அங்கே வாய் அப்படின்னு, சரி சரி நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறான் சஹாஷி. இப்போ நட்சுமேக்கு ஒரு லைட்டாக ஒரு சந்தேகம் மாதிரி வரும். என்னடா அது நிஜமா அவன் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, இல்லை வந்து என்னை வச்சு விளாட்றானோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கான். இப்போ வந்து நட்சுமேவும் நஞ்சோ பையனும் இருக்காங்க. அந்த பையன் என்ன கேட்குறான் அப்படின்னா, நீ நிஜமாவே நினைக்கிறியா சஹாஷிக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் வேறு போயிருக்காங்க, எதனா ஆகாமையாக இருந்திருக்கும் அப்படின்லாம் இவன் ஒரு பக்கம் இது பண்ண அவனே குழம்பி போயிருக்கான். நட்சுமேவே என்னடா அதுன்ட்டு உடனே அவன் வந்து லைட்டாக க்ளோஸ் ஆகுற மாதிரி வரான். நம்ம கூட பதறிடுவோம் என்னடா பண்ண போகிறான் அப்படின்ட்டு, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். சரி ஓகே இவர் கால் பண்ணுறாரு அப்படின்றான். ஆனால் வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்க. அவன் என்ன சொல்கிறான், என்னோடய ஹார்ட்டை வந்து நீ அப்படியே பீட் பண்ண வச்சுட்ட, ரேஸில் இருக்க மாதிரி துடிச்சிட்டு இருக்கு, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, இன்கேஸ் உனக்கு சஹாஷி மேலே ஃபீலிங் எல்லாம் ட்ரை பண்ணல அப்படின்னு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் போட. இவன் வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான், அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். சஹாஷி நிஜமாவே அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, அவன் பேசுனதுலாம் அப்படியே சொல்லி விட்டு விட்டு அவனே யோசிச்சு பார்க்குறான். என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. அடுத்த நாள் வந்து ஆஃபீஸும் போகிறான். ஆஃபீஸில் வந்துட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா சஹாஷி தான் மெசேஜ் பண்ணியிருப்பான், நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், நான் உனக்கு திரும்ப கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவனும் பார்க்குறான். இவன் திரும்ப வீட்டுக்கு போகிறப்போ மைண்டில் நிறைய விஷயம் அவனுக்கு போயிட்டே இருக்குது. என்ன தாண்டா அது, ஸோ நஞ்சோ சொன்னது கரெக்டாக தான் இருக்குமா, என் சஹாஷிக்கு என் மேலே நிஜமாக ஃபீலிங்ஸ் இருக்கா, இல்லை ஒரு சில வேர்ட்ஸ்லாம் இவனே வந்து ரிலேட் பண்ணிவிட்டு அப்பா என் மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வீட்டுக்கு இப்படி போகிறான். அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே சஹாஷி நின்றுக்கிட்டு இருக்கான். பார்த்ததும் ஹே நட்சுமே எப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். வந்து நீ என்ன திடீர்னு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்ட அப்படின்னு கேட்குறான். ஹே ஃபஸ்ட்டு சொல்லு, மெசேஜ் ஏதோ பண்ணி டெலிட் பண்ணியே, என்ன மெசேஜ் டெலிட் பண்ண, அதனால தான் நான் வந்தேன் நேரில், ஓகேவா நீ அப்படின்லாம் கேட்குறான். இல்லைனா ஜெலஸாக இருக்கியா, நான் ரிக்கோ கூட, அந்த மாடலிங் பொண்ணு பேர் ரிக்கோ கூட போனதுக்கு அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது, நான் ஒன்றை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன், உடனே நான் லோன்லியாக ஃபீல் பண்ணேன் அப்படின்றான். நட்சுமே திரும்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ் போகிறான். போய் நஞ்சாசம் கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா,
நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், சஹாஷிக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, சஹாஷிக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னதும் ரொம்ப நல்ல விஷயம், ஓகே கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி திரும்ப என் மேலே விடுறதுக்கு நீ ரெடியாக இருக்கியா அப்படின்றான். லவ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் சஹாஷி நட்சுமே கிட்ட. நட்சுமேக்கு சஹாஷி ஒரு ஸ்டட்டு வாங்கி கொடுத்துருப்பான். அவன் காதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டட் தான் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு எல்லாம் ஓகேவா அப்படின்னு சஹாஷி கேட்க, அதுக்கு நட்சுமே என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை அப்படின்றான். இதுதான் ஒரு விஷயமா, பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லலை, எனக்கு கூட தான் பிடிக்குமே, இதெல்லாம் இதுக்கு இந்த அளவுக்கு டீப்பாக யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கலாச்சிட்டே சிரிக்கிறான். அண்ட் இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 4 போல வாங்க. ஸ்ப்ரிங் சீசன் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. நம்ம நட்சுமேக்கு ஒரு ஷாப்பில் சீஃபாக ப்ரமோட் ஆகுறாரு. அண்ட் சஹாஷி வேற ஒரு ஷாப்பில் மேக்கப் ரிலேட்டட் ஆர்டிஸ்டாக போகிறாரு. அந்த ஷாப்பில் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க சீஃபை ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க. ஐசா ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள சீஃப் ப்ரமோட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அதை டிக்ளைன் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் வாய்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் சூப்பராக பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லாரும் தேங்க் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்ட்டி முடிஞ்ச உடனே நட்சுமேவும் சஹாஷியும் 2 பேர் நடந்து வந்துட்டே இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் நாளில இருந்து பார்க்க முடியாது, வேற ஒரு பிரான்ச் வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகுறோம், பாத்துக்கோ, டேக் கேர் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே நட்சுமேக்கு மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. சஹாஷி உடனே இப்ப நின்றுட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கையில அப்படி கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா சாவி. இது என்னோட வீட்டோட ஸ்பேர் கீ. ஸோ நீ எப்போ வரணும்னு நினைச்சாலும் நீ வரலாம், நீ என்ன மிஸ் பண்றப்ப கூட, ஸோ எந்த இஷ்யூஸும் இல்லை, யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்லாம் ஸ்வீட்டா சொல்ல, நட்சுமே ஃபேஸ்ல இப்பதான் அந்த பேரானந்தம் தெரியுது. அட்ரஸையும் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா புது ஷாப் இல்லையா, ஸோ இதுல சீஃபா வர ப்ரமோட் ஆயிட்டாரு இவரு. அங்க இருக்க எல்லா வேலையும் வந்து இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு, சீஃப் இல்லையா. ஸோ எல்லாரும் வந்து கேட்பாங்கல்ல எதனா டவுட் இருக்கு அது மாதிரினா. இப்போ டனோச்சி என்ன பண்றாரு, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எடுத்துட்டு வராரு. ஸோ இவர் தான் இந்த பிரான்ச்சோட சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு அப்படின்னு. ஹாய், ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல அப்படின்னு தடுக்கி விழுந்துருவான். சஹாஷி நட்சுமேக்கு மெசேஜ் பண்ணிருப்பான், இன்னைக்கு டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், எங்க வீட்டுக்கு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டா இவனும் போய் உட்கார்றா. வேற லெவல்ல செஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுக்கே சாப்பிடணும் போலதான் இருக்கும் பார்த்தா. நட்சுமே சாப்பிட ஆரம்பிக்கிறான், அவனும் சாப்பிடுறான். இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, குவார்டர்ஸ்ல மீட்டிங் வேற இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கப்போ கால் வருது. டனோச்சி தான் பண்றாரு. உடனே சஹாஷியோட ஃபேஸ் அப்படியே மாறுது. என்னவா இருக்கும், இந்த நைட்டு கால் பண்றாரு அப்படின்னு. உடனே ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லி கால் வச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். அது ஒன்றும் இல்ல, சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்ல, ஸோ அது ரிலேட்டடா தான் கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு. உடனே இப்போ வந்து டனோச்சி கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வர முடியுமா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்றான் சஹாஷி நட்சுமேக்கு. இல்ல கண்டிப்பா முடியாது, சரி ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணு அப்படின்றான். பண்றான், ஆனா இன்னைக்கு நான் லேட்டா தான் வருவேன் ஒர்க்ல இருந்து எப்படியும் அப்படின்றான். இந்த ஸ்டாக்ல லிமிடெட் எடிஷன் தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் வந்து சொன்னது. சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையும் பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு தலைலாம் சுத்துது. எவ்வளவு வேலை இருக்கா, இதெல்லாமே மறக்காம இருக்கணும், நான் வேற என்ன பண்றது, தலை வெடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க. இப்போ டனுச்சி கூட தான் மீட்டிங் போயிட்டு இருக்கு. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நம்ம வேணா ஒரு பியூட்டி அட்வைசர் எடுக்கிறப்போ கன்சிடர் பண்ணலாமா சஹாஷி அப்படின்னதுக்கு, இல்ல வேணாம் அவன் வேற ஒரு லொகேஷன்ல நல்லா போய் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனோட ஹெல்ப்போட நான் பண்றதா இல்ல அப்படின்னு சொன்னதும், ஓ அப்படியா சரி ஓகே, அவன் ரொம்ப டேலண்டடா இருக்கான், ஸோ அவனை வந்து பாரிஸ்க்கு இன்வைட் பண்ணிருக்காங்க ஈவென்ட்க்கு அப்படின்னதும், ஓ அப்படியா அப்படின்னு கேக்குறான். அவன் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு டனூச்சி கேக்குறாரு. இல்ல ரீசெண்டா நாங்க மீட் பண்றது இல்ல, அதனால பெருசா அவனை பத்தி எதுவும் பேசிக்க மாட்டான் அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா நட்சுமே. இப்ப டனூச்சி என்ன சொல்றாருன்னா, நீ போய் நேர்ல அவனை மீட் பண்ணலாம்ல அப்படின்றாரு. பண்ணணும் அப்படின்றான். கண்டிப்பா நீ பண்ணிதான் ஆகணும், ஏன்னா அவன் வந்து நீ என்னோடது அப்படின்னு சொல்லி கால் அட்டன் பண்ணி அன்னைக்கு சொன்னான், ஸோ கண்டிப்பா நீ போய் பாரு அப்படின்னா ஒரு நல்ல டாக் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இவன் என்ன பண்றான்னா, அந்த ஸ்பேர் கீ வச்சுட்டு உள்ள போறான். அவன் தூங்கிட்டு இருக்கான் சஹாஷி. கையில வந்து அந்த பாரிஸ் நோட்டீஸ் இருக்கு. இவன் அப்படியே பார்த்துட்டு, நீ ரொம்ப டேலண்டடானவன் சஹாஷி, ஆனா நான் பாரு ஒரே பிளேஸ்லயே ஸ்டக் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. அங்க இருந்து அப்படியே இருந்து நடந்து வரான் ரோட்ல. சஹாஷிக்கு அப்படியே தூக்கம் கலையுது. ஆனா இவனுக்கு தெரியுது நட்சுமே தான் வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு. நஞ்சாவ் சாங் என்ன கேக்குறான்னா சஹாஷி கிட்ட, இப்ப நீங்க 2 பேரும் கப்பிள்ஸ் தானே, ஆனா மீட் பண்றதே இல்ல போல இருக்கு இப்பெல்லாம் அப்படின்றான். சோ இப்போ நேர்லயே போய் பாக்கலான்ட்டு சஹாஷி போறான். வாய்ப்பே இல்ல, என்னோட கோல்டு ஒன்று கேட்ச் ஆயிடும் அப்படின்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா நட்சுமேக்கு கோல்டு. நீ பண்றதுக்கு தேங்க்ஸ், ஆனா உனக்கு கோல்டு வந்துட போகுது அப்படின்றான். என்னை பத்தி நீ எதுவும் பயப்படாத, ஃப்ரீயா விட, நான் பாத்துக்கிறேன், சேஃபா தான் இருப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இவன் என்ன சொல்றானா, சரி என் கூட வா, நம்ம வந்து லிவிங்ல இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான். லிவிங்லயா, வாய்ப்பே இல்லை, அது நல்லா இருக்காது, ஏன்னா நானே அடிச்சுப்பேன், எப்படியும் ஃபைனலா தான் நடக்கும் அப்படின்றான். ஏன் அது மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேக்குறான். எல்லாத்துக்குமே டிபெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும், சோ உன் ஹெல்ப்பால தான் எல்லாமே பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துரும் அப்படின்றான். என்னாச்சு, ஏன் நீ இது மாதிரிலாம் பேசுற அப்படின்னு கேட்டதும், நான் உன் அளவுக்குலாம் கேப்பபிள் இல்ல, நீ பண்ற மாதிரி என்னெல்லாம் எதுவுமே பண்ண முடியல, பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்றான். உங்கி என்னைய வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அப்போ நீ எவ்வளவு நாளா உன் மனசுல எதுவும் நினைச்சிட்டு இருக்கியா, சரி ஓகே,
டேக் கேர், பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். இதோட 4 எபிசோட்ஸும் முடியுது. ஃபோர் கமிங் வீக்ஸில் மீதி 4 எபிசோட்ஸை பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் இட்ஸ் அ கிங் ஆஃப் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல்.